ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலனாலும் நாள் மத்தியானம் 12 to 1 கீழ் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியும் டிடிடியில் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன். ஆதார் வச்சுக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் எந்த இடத்துல வேணாலும் வாங்கிக்கலாம். க்ரௌடாக இருக்கட்டும், கோட்டாவாக இருக்கட்டும், சேம் தான் ஆல்மோஸ்ட். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 12 to 1 ஷியோராக ஃபஸ்ட்டு ஸ்லாட் எது கொடுக்குறாங்களோ அதுவே கிடச்சிரும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 14,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டைம் ஸ்லாட் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. 6:45 போல் செக் பண்ணுறப்போ 936 டோக்கன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாயந்தரம் இப்போ இந்த வீடியோ போகிறதுக்குப்போ மேபி தீர்ந்துருக்கலாம். அதனால தான் டோக்கன் வாங்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு 12 to 1 இப்போ சொன்ன ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான். இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தீந்துருச்சுன்னா கூட திவ்ய தர்ஷன் இருக்கான்னு பாருங்கள். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே 3 to 4 எப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே டைமில் தான் இந்த டோக்கனும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் தனி கவுண்டர் இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸில். நீங்கள் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் அந்த கவுண்டரில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆதாரோட. இன்கேஸ் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தீந்துருச்சு அப்படின்னா கூட பாருங்கள், ஸ்டேட்டஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இப்போ மணி 7:09 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ திவ்ய தர்ஷன் டோக்கனோட அவைலபிலிட்டி பாருங்கள், 2087 டோக்கன்ஸ் இருக்குது. இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும்தான் நம்ம நடந்து போகணும். அங்கே போகிறப்ப 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணுற கவுண்டர் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணால் தான் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுதான் திவ்ய தர்ஷனுக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சுவாமி தர்ஷனம் பார்த்திங்கன்னா 2க்குமே ATGH சர்க்கிள் தான் என்ட்ரி பாயிண்ட். தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2மே சேம் தான். 4 to 5 மணி நேரத்தில் நம்ம மறுநாள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எப்போவுமே இந்த டோக்கன் நாள் கொடுக்குறாங்க, மறுநாள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனே வாங்கிட்டீங்க அப்படின்னா அலிப்பிரி வழியாக கூட நடந்து போகலாம், இல்லை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக கூட நடந்து போகலாம். மலைக்கு போய் காலையில் 5 மணி போல் டெய்லியும் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமை ஓட்டியே க்யூவில் நின்றுட்டிங்கன்னா ஆதாரோட ரூமும் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேராச்சும் மினிமம் இருக்கணும். ரூம் எடுத்துக்கிட்ட பிறகு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ATGH சர்க்கிளில் உங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 or 2 hours முன்னாடி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 to 5 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்போது 12 to 1 கீழ் திருப்பதியில் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆதாரோட டோக்கனும் கிடச்சிரும். மறுநாள் நம்ம 4 to 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தடவை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவ்ய தர்ஷன் டோக்கனோ வாங்கிட்டு இன்னொரு டைம் வாங்கணும் அப்படின்னா 30 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் நேற்று 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க. ஆரஞ்சு கலரில் பெருமாள் வஸ்திரம் சாத்தியிருந்தார். க்யூவில் கூட ரொம்ப ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளோ டைம் டோக்கன் வாங்குறதுக்கு ஆச்சு, எவ்வளோ டைம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆச்சு அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ஜெயஷ்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் திருமலாவில் இந்த மாதம் 2 கருட சேவை வர்ற 10ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 பௌர்ணமி கருட சேவை. அண்ட் 29ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 கருட பஞ்சமி கருட சேவை. 2மே விசேஷமானது. ஸோ அட்டன் பண்ணுங்கள். மாடவீதியில் இருந்தால் நம்ம பார்க்கலாம்.
இல்லை போக முடியலன்னா 2 கருட சேவையுமே எஸ்பிசி சேனலில் லைவாக அந்த டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருந்து கூட பார்க்கலாம். அக்காமடேஷன் டிடிடியோடது ஆன்லைனில் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆஃப்லைனில் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகக்கூடிய ப்ரைவேட் மட்டும்தான் கர்நாடகா ஜுவல்லரி புக் பண்ணிக்கலாம். அதில் அக்டோபரில் இந்த 4 நாட்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் இன்னும் டிடிடியில் கொடுக்கல. இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. ஏன்னா செக்இன் டைம் செக் அவுட் டைம் 9 AM. ஒரு ரூமில் 2 அடல்ட் ஒரு சைல்டு மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலேனா இன்னொரு ரூம் எடுக்கணும். ஆன்லைன்லேயே சேர்ந்தாப்பில் நீங்கள் 2 நாளைக்கு சேர்த்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே நீங்கள் இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். டேட்ஸ் இப்போ பாருங்கள், அக்டோபருக்கு இந்த 4 டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் ஏசி ரூம், இது ஏசி ரூம் அவைலபிலிட்டி. நான் ஏசி ரூம் கூட இருக்குது. 1500 வரும், செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஃபேக் வெப்சைட் இருக்குது. ஸோ கரெக்டான வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் முடித்ததுக்கப்புறம் நமக்கு உடனே மெயில் வரும். அதுலேயே தரிசன டிக்கெட் ரூம் புக் பண்ண டிக்கெட் வந்துடும். ஒருவேளை ரூம் புக் பண்ண டிக்கெட் அதில் இல்லைன்னா இதே வெப்சைட்லேயே மை புக்கிங்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்களோட டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மை புக்கிங்ஸ் இருக்கும், அதில் உங்களோட டிக்கெட் இருக்கும். ரூம் புக் பண்ண அந்த டிக்கெட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவசியம் படிச்சுக்கோங்க. அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கோயில் கிட்ட தான் இருக்குது கர்நாடகா ஜுவல்லரி. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அமௌண்ட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 87,536 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.33 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,120 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி பற்றி, மற்ற கோயில்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.